Hello friends, welcome to Ramesh Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறேங்க. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கிழங்கு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கழுவிட்டும் கட் பண்ணலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவலாம். இதை ஒரு ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் அந்த மேலே இருக்கிற தோலை பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நைஃப் வச்சு ஒரு சின்ன ஸ்லிட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பீல் பண்ணிக்கலாம். இது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு மசாலா கிழங்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிக்கலாம். அப்போனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கழுவ இதுலேருந்து மண் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு கழுவுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 தடவை நீங்கள் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சூப்பர் ஒயிட்டில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு தடவை வாஷ் பண்ணும்போதே அந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல க்ளீன் வாட்டரை வச்சு நல்லா அதை நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். இப்போ இதை நம்ம 2 அதாவது பெருசாக இருக்கிற பீஸெல்லாம் 2 கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வேகும். ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்குது, அதில் எல்லாமே ஈவனாக வேகும். அதுக்காக தான் 2 நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப கிழங்கு குழஞ்சிடும். அதனால் ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இப்போ இதுதான் ஒரு மெயின் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி நான் இவ்வளோ நாள் ஏன் ட்ரை பண்ணல அப்படின்னு யோசித்த ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நான் இந்த அணில் சேமியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். அணில் சேமியா ஒரு பாக்கெட்டில் அதை சேர்த்து நல்லா அந்த தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. எனக்கு தண்ணி பத்தாமல் இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சேமியா வேகிறதுக்கு இந்த தண்ணி பத்தாது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா உப்பு பத்தலாட்டி நம்ம கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாலே போதும். அது நல்லா சேமியா சாஃப்டாக குக் ஆகிடும். நல்லா சேமியா வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்தப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். அந்த தயிரை தான் நம்ம இந்த சேமியாவில் சேர்க்க போகிறோம். இது என்ன ரெசிபினா தயிர் சேமியா தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு 1/2 கப்பு இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கலாம். இது சேர்க்கும்போது அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு சேமியா வெந்துருச்சு. ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை நமக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். நார்மலாக எப்படி அந்த மாதிரியான தாளிப்பு தான் போட்டிருக்கோம். ஸோ சூப்பரான தயிர் சேமியாவும் ரெடி. நான் இத்தனை நாள் இதை ட்ரை பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்ககிட்டையும் இந்த மாதிரி சேமியா பாக்கெட் இருந்தால் நார்மலாக செய்கிற உப்புமாவை விட இந்த மாதிரி தயிர் சேமியாவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல், இது கோயம்புத்தூர் பக்கம்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். அங்கே இந்த சேவன்னு சொல்லுவாங்க.
தயிர் சேவை, தக்காளி சேவை, லெமன் சேவை, புளி சேவை இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்களும் வந்து சேமியா இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர், அந்த நீர் தண்ணியாக வேணுமா இல்லைன்னா கெட்டியாக வேணுமா அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மசாலா கிழங்கு செய்ய போகிறேன். நம்ம கப்பக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச கிழங்க வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். முதவே வந்து நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினா அந்த தண்ணியோடவே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கிழங்கு ரொம்ப மசிஞ்சிருக்கணும். அதனால் வந்து நான் நல்லாவே குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கிழங்கு மசிய வேக வைக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இது அந்த அந்த மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் சேர்க்கலை. நான் வெறும் கார பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த கிழங்கு, அந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த தயிர் சேமியா கூட இது சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் கப்பக்கிழங்கு ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த தயிர் சேமியாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுறது தான். இதுதான் வந்து ரொம்ப பெரிய வேலை. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஐக்கியாவில் தான் நான் வாங்கினேன். இந்த சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த இடுக்கெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சைஸில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அந்த சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச்சு தான் செய்ய போகிறோம். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் லன்ச்சு வந்து நிறையெல்லாம் ஷூட் பண்ணலை. டொமேட்டோ, அது தக்காளி பருப்பு அதுதான் செய்ய போகிறேன். அதாவது நார்மலாக செய்கிற பருப்பை விட இந்த பருப்பில் தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லேசான அந்த புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அந்த பருப்பு தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நார்மலாக நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் வந்து வெங்காயம், பெருங்காயம், இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்த பிறகு இந்த தக்காளியும், பருப்பு, பூண்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மலாக செய்கிற பருப்பு தான். ஆனால் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பருப்பில். கொஞ்சமாக அந்த புளிப்பு சுவையோடு இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து அதோடய லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாசேஜ் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம். இது வந்து சிக்கன் சாசேஜ் தான். இது வந்து ரெடிமேட் சாசேஜ் அவைலபிளாக இருக்கும். இந்த பருப்பு சாதத்துக்கு நான்வெஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாசேஜ் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஏற்கனவே வந்து எல்லாமே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து உப்பு, காரம், மிளகுத்தூள் ரொம்ப நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா அதை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் என்னோடய விலாக். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை